ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் பவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்ச் சேஞ்ச் பண்ணுறதுக்காக டைப் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் பேட்ச் சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஒரு சுற்றறிக்கை விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தட்டச்சு தேர்வு எழுதும் தேர்வர்கள் மற்றும் தேர்வு மையம் முதன்மை கண்காணிப்பாளர்கள் கவனத்திற்கு. சரிங்களா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பொருள் தேர்வு பிரிவு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அரசு வணிகவியல் தேர்வு பிப்ரவரி 2024 அரசு வணிகவியல் தேர்வு மையங்களில் அணிமாற்றம் செய்தல் தொடர்பாக பேட்ச் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அது குறித்து சொல்லியிருக்காங்க. இத்துறையின் மூலம் வருடத்திற்கு 2 முறை அரசு வணிகவியல் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. நடைபெறவிருக்கும் பிப்ரவரி 2024 தேர்விற்கு 22/1/2024 சரிங்களா 22ஆம் தேதிக்கு பின்பு அறிவிக்கப்பட்ட தேர்வுகளை எழுதும் பள்ளி கல்லூரி மாணக்கர்கள் நல்லா பாருங்கள். 22/1 ஜனவரி 22ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது ஒரு எக்ஸாம் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது தேர்வு அறிவிக்கப்பட்டு அதை எழுத உள்ள மாணவர்கள் அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்வு மையங்களில் 22/2/2024 மற்றும் 23/2/2024 22ஆம் தேதி 23ஆம் தேதி இப்போ பிப்ரவரி ஆகிய தேதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 4 மணிக்குள் தங்களது அணிமாற்றத்தை செய்து கொள்ளலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் ஏதாவது நடக்க இருக்குது, அந்த டைப் ரைட்டிங் உங்களுக்கு பேட்ச் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த டைமில் வேறு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேட்ச் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்க எக்ஸாம் ஜனவரி 22ஆம் தேதிக்கு பின்பு அறிவிக்கப்பட்டதாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி எப்போவோ அறிவிச்சதாக இருக்கக்கூடாது. சரிங்களா? எப்போவோ அறிவித்து இப்போ உங்களுக்கு பிப்ரவரியில் கரெக்டாக டைப் ரைட்டிங் எக்ஸாம் அன்றைக்கே வருது அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. 22ஆம் தேதிக்கு பின்பு அறிவிக்கப்பட்ட தேர்வுகளை எழுதும் பள்ளி கல்லூரி மாணக்கர்கள். சரிங்களா? அதற்கு ஏதாவது உரிய ஆவணங்களை நீங்கள் சமர்ப்பித்து உங்களுடைய பேட்சை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத எங்கே சொல்லலாம்னு சொல்கிறாங்க. காலை 10 மணி முதல் மாலை 4 மணிக்குள் தங்களது அணிமாற்றத்தை செய்து கொள்ளலாம். சரிங்களா? தேர்வு மையங்களில் ஆவணங்களை சமர்ப்பித்து தேர்வு மையங்களில் உங்களுக்கு எங்கே தேர்வு மையம் இருக்கோ அங்கேயே நீங்கள் போய்ட்டு இது பண்ணிக்கலாம். மேலும் 22ஆம் தேதிக்கு முன் அறிவிக்கப்பட்ட தேர்வுகளை எழுதும் மாணக்கர்கள் தேர்வு அணிமாற்றம் தேவைப்பட்டால் 5 மடங்கு அபராத தொகையினை வங்கி வரைவோலையை த அடிஷனல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம்ஸ் சென்னை என்ற பெயரில் எடுத்து தேர்வு மையத்தில் விண்ணப்பித்து அணிமாற்றம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அப்போ 22ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமுக்கு நான் போகிறேன், எனக்கு டைப் ரைட்டிங் எக்ஸாம் பேட்ச் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் 5 மடங்கு அபராத தொகையை கட்டணும். புரியுதுங்களா? ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஜனவரி 22ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு எக்ஸாம் சொல்லி அந்த எக்ஸாம் கரெக்டாக நம்ம டைப் ரைட்டிங் எக்ஸாம் அன்றைக்கி வந்துச்சுன்னா நம்ம போயிட்டு நம்ம இந்த மாதிரி பேட்ச் மாற்றி கொடுங்க சிம்பிளாக கேட்டு வந்துடலாம். இல்லை அந்த எக்ஸாம் 22ஆம் தேதிக்கு முன்னாடி சரிங்களா, அது ஜனவரி ஃபஸ்ட் வீக்கே நம்ம எக்ஸாம் அந்த எக்ஸாம் வந்துருச்சு, ஆனால் கரெக்டாக டைப் ரைட்டிங்கும் அதே இதில் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அபராத தொகை கட்டி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம்னா நம்மளுடைய பேட்சை மாற்ற வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது 22, 23ஆம் தேதி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தேர்வு மையத்தில் விண்ணப்பித்து அணிமாற்றம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அந்த வரைவோலை அப்படிங்கிறது டிடி எங்கே போகணும்னா தேர்வு மையத்திலே விண்ணப்பித்துக்கலாம். நீங்கள் தேர்வு மையத்திலே விண்ணப்பத்தை கொடுத்து அணிமாற்றம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? தட்டச்சு இயந்திர எண் மாற்றம் செய்ய கட்டணம் ஏதும் செலுத்தாமல் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் தேர்வு மையங்களில் மாற்றிக்கொள்ளலாம். சரிங்களா? நீங்கள் ஏதாவது டைப் ரைட்டிங் மிஷினோட நம்பர் எதுவும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கட்டணம் ஏதும் செலுத்தாமலே நீங்கள் மாற்றிக்கலாம் சொல்கிறாங்க. எப்போ 22, 23ஆம் தேதி மட்டும்தான் அலோடு. தேர்வு நடைபெறும் பொழுது உங்களுக்கு மிஷின் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா பாருங்கள், தேர்வு நடைபெறும் பொழுது பழுது ஏற்பட்டால் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளரிடம் கடிதம் சமர்ப்பித்து தட்டச்சு இயந்திரத்தை அந்த டைப் ரைட்டிங் மிஷினை மாற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது தவிர வேறு ஏதும் விண்ணப்ப பிழை மாற்றத்திற்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் 5 மடங்கு கட்டணம் செலுத்தி 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் மாற்றிக்கொள்ளலாம். ஓகேங்களா? 2 நாள் தான் டைம் தராங்க. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கிங்க. அதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. சரிங்களா? அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. 23/2/2024 மாலை 4 மணிக்கு பின் 4 மணிக்கு அப்புறம் தேர்வு பணி காரணமாக எவ்வித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 நாள் டைம் இருக்குது. 2 நாள் ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா உங்களுக்கு பேட்ச் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் அடிச்சிட்டு இருக்கும்போது மிஷின் ரிப்பேர் ஆனாலும் அதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது கரெக்டாக பார்த்துக்குங்க. ஸோ எல்லோரும் எக்ஸாம் நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் இந்த தேர்வு நல்ல முறையில் அமைய டாப்பர்ஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.